ஹாய் டியூட்ஸ். ஹை டியூட்ஸ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா F1 பற்றி தான். நீ நினைக்கலாம் என்னடா ஐபிஎல் வீடியோ போடாமல் இருக்காங்க, F1 வீடியோ போடாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பர்சனல் கொஞ்சம் இதாகிடுச்சு. இந்தமாரி வீடியோ கரெக்டாக வந்துடும். எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறது ஸ்டார்டிங் நான் வந்து பேசிட்டோம். அந்த சவுதி அரேபியாவில் நடந்துச்சுல அந்த ரேஸ், அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 南の島はあったけパイナップルプル頭ポカポカアホばっか கிரி, நீ அந்த ரேஸ் பார்த்த? ம். நீ நான் தான் ஃபோன் காலில் உட்காந்து பார்த்தோம். ஆமா. உட்காந்து ஆமா. ஃபுல்லா என்னன்னா உட்காந்து பார்த்தேன் 1.5 மணி நேரமா. மேக்ஸ் போல புடிச்சிட்டான். புடிச்சிட்டு அது என்ன இஷ்யூ ஆச்சு? அது என்ன பிரச்சனை? யார் மேல தப்பு? அதை ஃபர்ஸ்ட் பேசிடலாம். அது சொல்லு. இல்லடா, அது ஃபர்ஸ்ட் வந்து அது ரூல் அந்த அபெக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த கிர்ன்னு போகும் பாத்தியா, அந்த சைடுல இருக்கும் பாத்தியா வலை டேனிங்லாம். ம். அதுல வந்து யாரு அந்த சைடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரூல். ம். அவங்களுக்கு தான் ம். இவன் வந்து ட்ராக் விட்டு வெளியே போனாலும் பெனால்ட்டி கொடுப்பாங்க. கொடுத்துட்டாங்க. இதுக்கு இல்ல முன்னாடி இல்ல, நடந்திருக்கு. நான் வந்து ம். என்ன பாக்குறேன், ம். கொடுத்துட்டாங்க. அவனுக்கு பொசிஷனை கொடுக்க வேண்டியதானே, கொடுத்துட்டு பிடிக்க வேண்டியதானே. டிஆர்எஸ் வச்சு இங்க தூக்கிடலாம் பாரு, அவனை. இங்க பாரு, இது வந்து இல்லடா, இது ரெண்டு சைடு இருந்தா ரிசல்ட் ஒண்ணுதான். இப்ப மேக்ஸ் ஃபர்ஸ்ட் போயிருந்தாலும் அந்த இல்ல இடத்துல இப்ப பெனால்ட்டி நான் வந்து கொடுக்கலன்னு வச்சுக்க. இல்ல நான் ம். வந்து என்ன ம். சொல்றேன், அவன் பொசிஷன் கொடுத்திருந்தா அந்த 5 செகண்ட் பெனால்ட்டி வந்து தந்திருக்க மாட்டாங்க. கரெக்டா? அவன் பொசிஷன் தந்திருக்கணும். ஆமாண்டா. ஆனா அந்த இடத்துல பொசிஷனை பொசிஷன். கொடுத்துட்டு ம். பொசிஷனை லைட்டா கொடுத்துட்டு பின் மேக்ஸ் வந்து நமக்கே தெரியும், ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் வந்து ஃப்ரண்ட்ல இருந்தா கூட அவன் எடுத்துருவான். எனக்கு தெரிஞ்சு அந்த இதை வச்சு இந்த கார்னர்ல எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவான். எனக்கு என்னமோ அந்த பொசிஷனை கொடுத்துட்டு புடிச்சிருந்துருக்கலாம். நான் வந்து அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா ஒரு 1.5 செகண்ட் டிஆர்எஸ் உனக்கு இருக்குடா. இன்னும் கொஞ்சம் இது டிஃபரெண்ட் தானே, நீ பிடிச்சிடலாம். ஏன்னா இந்த சர்க்கியூட் வந்து நீ பார்த்தனா கார் வேகமா போறதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த சர்க்கியூட்ல நீ பார்த்தா நம்ம ஹாமில்டனே நீ பார்த்தனா நோரிஸை வந்து கதற விட்டுருப்பாரு. ஒரு 2 லேப்புக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்ல கதற விட்டுருப்பாரு. நான் அந்த சர்க்கியூட்ல நான் என்ன பாக்குறேன்னா, அந்த என்னதான் ஃபாஸ்டஸ்ட் கார் இருந்தாலும் ஸ்கில் வேணும் இந்த காரை. ஏன்னா நீ ஃபர்ஸ்டே பார்த்தனாலே இந்த 2 பேரும் கொண்டு கொடுத்தாங்க டம்முண்டு. இவனும் யூகியும் இவனும் யூகி சுனோடாவும் இவன் பியர்ஸ் காஸ்லியும் 2 பேரும் மோதினாங்க. அதுல ஒரு சேஃப்டி கார் வந்துச்சு. ஆமா, அது வந்து அததான் நான் சொல்றேன். என்னன்னா இந்த சர்க்கியூட் வந்து பார்க்க ஈஸியா தெரியும், ஸ்ட்ரைட்ஸ் நிறைய இருக்கும். ஆனா வந்து ரொம்ப டஃப்பான சர்க்கியூட். இல்லடா, நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, எப்படி இருந்தாலும் இதுல மேக்ஸ் ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல விரட்டுறாங்கடா பின்னாடி. ஆமாடா, நோரிஸ பாத்தியா இல்லையா? அந்த காரை ஜெயிக்க முடியாதுடா எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸ் கிட்ட ஸ்கில் இருக்குடா. நான் அதான் சொல்றேன். நான் வந்து சொல்ல வர்றேன்னா ஒரு வழி இருக்கும். இந்த மாதிரி நீ அவன் விட்டுட்டு பிடிச்சா வச்சுக்கோ, அந்த 5 செகண்ட் பெனால்ட்டி அவன் கட் பண்ணிருப்பாங்க. ஒண்ணு இல்லடா, அது மேக்ஸ் என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, மாதிரி டக்குன்னு முடிஞ்சு போச்சுடா. அது அடுத்த டிசிஷன் அடுத்த 2 லேப் ஓட்டிட்டாங்க. 10 செகண்ட் கேப் இருக்கும். அந்த அவன் வந்து 10 செகண்ட் கூட வந்து அந்த பொசிஷன் வந்து இது பண்ணணும். கொடுத்துட்டு லைட்டா கொஞ்சம் பிரேக் விட்டு அவன் பொசிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டி போய் டிஆர்எஸ் எப்படி 2 லேப்புக்கு அப்புறம் டிஆர்எஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். நீ பிடிச்சிருக்கலாம் 5 செகண்ட். நீ வந்துட்டு 2 செகண்ட் விட்டுட்டு பிடிச்சிருக்கலாம். ஏன்னா நீ 2 செகண்ட் பார்த்துட்டு 5 செகண்ட் உனக்கு பெனால்ட்டி போட்டானே. நீ எப்படி வந்து 2 செகண்ட் அவனை ஃப்ரண்ட்ல விட்டாலும் நீ பிடிச்சிடலாம். அடுத்து உனக்கு 5 செகண்ட்ல பெனால்ட்டி. அத கொஞ்சம் பார்த்திருக்கலாம். அது வந்து கொஞ்சம் பார்த்து ஏதாவது இது பண்ணிருக்கலாம், பொசிஷன் கொடுத்துருக்கலாம். இல்ல பொசிஷன் கொடுத்தா அவங்க தெரியும்ல. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருக்கோம், அவன்கிட்ட என்ன அவங்க முன்னாடி விடக்கூடாது. இல்லடா, அவங்கள விட்டாம அதான் சொல்றேன். இது மித்தல இது சர்க்கியூட் மாதிரி முன்னாடி விட பிடிக்கலாம்டா. அதுல நம்ம முன்னாடியே பார்த்துட்டு இருந்தோம் 2 பேரும். ஆஸ்கருக்கும் மேக்ஸுக்கும் பார்த்தா கரெக்டா அந்த 4 செகண்ட் டிஃபரன்ஸ். ஆமா, கண்டிப்பா நான் சொல்றேன். மேக்ஸ் கிட்ட வந்து டிஆர்எக்ஸ் மட்டும் ஒரு செகண்ட் டிலேவா இருந்தா வச்சுக்குவேன், மேக்ஸ் வந்து அவனை கண்டிப்பா இது பண்ணிருப்பேன். நான் வந்து நீ வந்து என்னதான் காரு நீ என்ன சொன்னாலும் அவன்கிட்ட ஸ்கில் இருக்குடா. நீ கரெக்டான இதுல கரெக்டா இது பண்ணுவான்டா, ட்ரை பண்ணுவான்டா அவன். டிஆர்எஸ் தான் கண்டிப்பா மேக்ஸ். இல்லடா, ஆனா நீ சொல்றதுக்கு இல்லடா, ஒரு மாதிரி ப்ராபபிலிட்டி. நீ சொல்றது நடக்கலாம், இல்ல நான் சொல்றது நடக்கலாம். ஆனா அன்னைக்கு மேட்ச்ல நடந்தது 2 செகண்ட் பெனால்ட்டி இல்லடா. நீ 2 செகண்ட் நீ பாக்குற கரெக்ட்டா, 2 செகண்ட் நீ பாக்குற. அவன ஃப்ரண்ட்ல விட்டா 2 செகண்ட் மேக்ஸிமம் 3 செகண்ட். உனக்கு இவன் நீ ஃப்ரண்ட்ல விடாதனா உனக்கு 5 செகண்ட்ல வந்து பெனால்ட்டி வந்து இது பண்ணிட்டியான். நான் வந்து அப்படி சொல்றேன். அவன் போயிட்டான் இல்ல, நல்ல வேலைக்கு. இல்லடா, அது வந்து 2 லேப் டக்குனு போயிடுச்சு. அவன் மேக்ஸ் என்ன சொன்னா, அதான்டா ஃபாஸ்டா நடந்து போயிடுச்சு, எனக்கு இந்த டிசிஷன் இல்ல அப்படின்னு சொன்னான். இந்த டிசிஷன் எடுக்கல அவன் முன்னாடி ஓடுறது. ஃபர்ஸ்ட் லேப் இதுவே கொஞ்சம் 2-3 லேப் கொஞ்சம் போய் இருந்தா கூட பொசிஷனை கொடுத்து கூட இது பண்ணிருக்கலாம். அதுவுமே டக்குன்னு நம்மளால இது பண்ண. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த ரேஸ்ல வந்துட்டு
பொசிஷன் 2 எடுத்துட்டான். எனக்கு வந்து அதுக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். சரி, விட்டதுக்கு மொத்தமா ம். விடாம பொசிஷன் 2 தானே சொல்லிட்டு. ஆமா. இன்னொரு பக்கம் பார்த்தா வேற நோரிஸ். எதுவும் நடக்கல. நோரிஸ் வந்துட்டு ம். ஒரு ஐயோ! வெறியில தான் உள்ளே வந்துட்டான்னு நினைக்கிறேன். 10ல இருந்து வந்துட்டான்டா அடிச்சு. இல்லடா, அதுக்கு முன்னாடி குவாலிஃபையிங்ல போய் குடுத்தாப்ல. குடுத்தா அந்த லெவல்ல Q3ல குடுத்தனால நான் பிரச்சனை இல்ல. அதான்டா சொல்றேன். ம். நான் வந்து அததான் நான் சொல்றேன். என்னன்னா குவாலிஃபயர்ஸா இருக்கட்டும், அந்த இதுல பார்த்தா எல்லா பேரும் கொண்டு போய் குடுக்குறாங்க. இது அந்த அளவுக்கு ம். வந்து கார் வேகமா இருந்தா மட்டும் போதாது. உங்ககிட்ட சரக்கு இருக்கணும். ஆமா. சரக்கு இருந்தா மட்டும் ஆமா. தான் நீ ஓட்ட முடியும். இந்த இல்லடா, சர்க்கியூட்ட சின்ன அந்த பொறுத்தவரைக்கும் மைன்யூட்ல அப்படி ஒட்டி போவான் அந்த ஒட்டி செவத்த ஒட்டி. ரொம்ப அதெல்லாம் மைன்யூட்டான கஷ்டம். கட்டு ம். கரெக்ட் டயர் எல்லாம் இடிக்குது. இவன் போய் ஆண்டனில போய் முட்டிட்டு போறான் அப்படியே. அதான்டா குவாலிஃபைல பார்த்து எல்லாம் எல்லாம் ஒரு டம்மு கிளிப் டம்முன்னு தட்டி தட்டி விட்டுட்டு தட்டி போயிருக்காங்க. தட்டி ம். போறாங்க. அதனால வந்து இதுல வந்து கரெக்டா ஓடுனது வந்து மேக்ஸ் மட்டும் தான். மேக்ஸே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு இதுல போயிட்டு. ம். அந்த மாதிரி ம். இருந்துச்சு. நான் வந்து அததான் நான் சொல்றேன். அப்ப வந்து நம்ம என்னது நோரிஸை பத்தி பேசணுமா? நோரிஸ் வந்து ம். 6 பொசிஷன் வந்து பின்னாடி இருந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கான். ஆமா. என்ன 10வது இருந்து நினைக்கிறேன்? 4வது பொசிஷன். இன்னும் நான் வந்து இன்னொன்னு சொல்லணும்னா இல்லடா நம்ம சொல்லு சொல்லு சொல்லு. இல்லடா நம்ம பாக்கும்போதே பேசிட்டு இருந்தோம். என்னடா அவன் 6 பொசிஷன் முன்னாடி வந்துட்டு இருக்கியா? இல்ல வழி நான் விட்டுட்டு நான் இருக்காங்க. கதறேன் ஒரு பக்கம். என்னடா வழி விட்டுட்டீங்களே இல்லடா ஆனா கொஞ்சம் அதுல விட்டுங்கடா. பார்த்தேன் நான் ஸ்பீட்ரா சரியான ஸ்பீடு. டக் டக் ஏய் டக் டக் டக்னு வரேன். ஸ்பீடுனாலும் ஹாமில்டன் பண்ணேன் ம். பாத்தியா? ஹாமில்டன் வந்து 2 லேப் ஆமா. வந்து ஃப்ரண்ட்ல போறேன், பின்னாடி ஃப்ரண்ட்ல வந்துட்டான். டிஆர்எஸ் வந்து இல்லடா கரெக்டா யூஸ் பண்ணல. ஹாமில்டனுக்கு பார்த்தேன்னா அந்த காரே செட் ஆகல. இருந்தாலும் ரெண்டு லேப்ப ஹோல்ட் பண்ணி 2 வச்சு. லேப் பின்னாடி ஒட்டி ம். வந்து ஹோல்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ரசல் வந்து ஈஸியா ஃப்ரண்ட்ல விட்ட மாதிரி தோணுச்சு எனக்கு. ரொம்ப ஈஸியா ம். ஒரே இதுல எடுத்துட்டான்டா. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இது பண்ணல. ஹாமில்டன் வந்து ஒரு 2 லேப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவன் ஃப்ரண்ட்ல ம். வரான். அப்புறம் ஹாமில்டன் வந்து டக்குன்னு டிஆர்எஸ் போட்டு அந்த ஆள் ஃப்ரண்ட்ல வராப்ல. மாத்தி 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 மாறி மாத்தி மாறி மாறி மாத்தி மாறி. மாத்தி விடவே இல்ல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல தான் ஒரு கார்னர்ல தான் அவன் கொஞ்சம் ஃபாஸ்டா போய் இது பண்ணான், எடுத்தான் பொசிஷன். இது பண்ணா. நான் இன்னொன்னு சொல்றேன், லெக்னருக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீம். நான் வந்து ரொம்ப நாள் கதறிட்டேன், என்னடா அவன் வரமாட்டி போடி உள்ளுக்குள்ள இல்ல வரவே வரமாட்டேன். இல்ல வரவே இல்ல. டாப் கடைசில 3ல வந்தாச்சு. ஃபெராரி வரமாட்டேன்னு பார்த்தா லெக்னருக்கு வந்து நான் ஆனா இன்னொரு ஒரு இதுனா இன்னும் ஒரு 50 லேப்புக்கு மேல 52 லேப் இருந்துச்சுன்னா நோரிஸ் வந்து டஃப் ஃபைட் கொடுத்துருப்பேன். ஆமா. இப்பவே ஒட்டிட்டேன். ஆமா. அப்ப ஒட்டிட்டேன். 2 ஆமா. லேப் அதிகமா இருந்துச்சுன்னா லெக்னருக்கு வந்து சங்கடம் தான். எனக்கு வந்து எப்படினாலும் ஆமா. போயிருந்துருக்கலாம். நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரேஸ்ல. அதுவும் வந்து நான் வந்து இன்னொன்னு ம். சொல்றேன், அந்த ரெட் புல் காரை வந்துட்டு மேக்ஸ் தவிர மித்த யாருனாலையும் ஓட்ட முடியாது. மேக்ஸ் ம். மட்டும்தான் அந்த காரை ஓட்ட முடியும். வேற எவன்ட்ட கொடுத்தாலும் இதே நீ வந்து பியாஸ்ட்ரி நோரிஸ்ட கொடு, அந்த காரை அவன் அளவுக்குலாம் ஓட்ட முடியாது. அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கில். ஆமா. ஆனா இப்போ ஏதோ வந்து சேஞ்சஸ் ஏதோ பண்ணிருக்காங்க இந்த ரேஸ்ல. ம். ஏதோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லடா இப்பெல்லாம் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. மேக்ஸ் வந்து வேற டீம் போக போறாரு. லெக்லர்ட்ட இருக்கு. எல்லாம் இது ஆமா, ஒரு ரூமரா 100 பரவிட்டு இருக்கு. 100 மில்லியன் ம். கொடுத்து இவங்க ஆஸ்டன் ஆமா. மார்ட்டின் வந்து கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து இவர் ம். அலான்சோ வந்துட்டு ஒரு பக்கத்துல இருந்து ஆமா. போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. அது பார்த்துட்டு நிறைய இது இருந்துச்சு. அதாவது எல்லாம் நம்மளுக்கு என்னன்னா நியூஸ் ஏதாச்சும் நியூஸ் கொடுக்கணும்ட்டு நமக்கு வாரி வழங்கிட்டு வாரி இருக்காங்க. ஆனா வழங்கிட்டு எது இருக்காங்க. நடக்கும்னே தெரியல. நடக்கும் தெரியல. ம். சரி நெக்ஸ்ட் வந்து மியாமி. என்ன கதை? அதுல மியாமி. வேற இவனுக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்கான் பியாஸ்ட்ரிக். ஆமா. அது இல்லடா பியாஸ் இல்ல. போன வருஷம் என்ன நடந்துச்சுன்னா அந்த சேஃப்டி கார் வந்துச்சு சரியா? இதே மாதிரி ஒரு சேஃப்டி காரு வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. பரைன்ல நடந்த மாதிரி. ம். எல்லாரும் போய் டயரை மாத்திட்டாங்களா? ஆ. அந்த மாதிரி வந்தாங்க. பார்த்தா நோரிஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிச்சிட்டான் போன ம். வருஷம். நோரிஸ் மேக்ஸ் வந்து ஜெயிச்சான். செகண்ட். நோரிஸ் ஜெயிச்சிட்டான். ஆமா. ம். ஏய் இல்லடா பிஎஸ்டி வந்து நல்ல ஃபைட் கொடுத்தேன் அதுல. இல்லடா, நான் நோரிஸ கூட அந்த அளவுக்கு வந்து ம். ரேட் பண்ண மாட்டேன்டா. நோரிஸ் கூட சாக்கு புக் ம். இருக்கும்டா. ஆனா பியாஸ்ட்ரிட் அந்த ம். சாக்கு புக் எப்பயுமே இருக்காதுடா. என்னன்னா ரொம்ப ரொம்ப ம். ஒரு ஸ்மூத்தான கேரக்டர் அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிரைவர். எந்த ஒரு ம். காரணமும் இல்லாம நீட்டா வண்டி ஓட்டிட்டு நீட்டா போறேன். ஆனா மேக்ஸ் வந்து நான் பார்த்ததுல ஆமா. தலைவன் கடுப்பாயிட்டியா. அந்த பர்சனல் செரிமனில நீ பார்த்தனா எதுவுமே செய்யல. ஆமா. பாட்டில் ஓபன் பண்ணி அவன் பாட்டு குடிச்சிட்டு ம். அவன் பாட்டு போயிட்டான். அந்த மாதிரி ஒரு இல்லடா தெரிஞ்சுச்சு சேஸ் எனக்கு. கூட பண்ணல. அப்படி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சேஸ் பண்ணல ஆமா, குடிச்சிட்டு. ம். எதுவுமே பண்ணல. ஒரு மாதிரி இல்லடா ஒரு மாதிரி தெரிஞ்சுச்சு எனக்கு. ஒரு மாதிரி உருன்னு தான் உருன்னு இருந்தேன். ஒரு மாதிரி சேட்னஸ் நான் எல்லாமே அவன்கிட்ட கலந்த ஃபீலிங். சொன்னேன், டேய் அவன் வந்து வெறியில தான் இருக்கான். நெக்ஸ்ட் ரேஸ் வந்து கண்டிப்பா மேக்ஸ் ம். விட மாட்டான் எனக்கு தோணுது. இப்பதான் வந்து நம்ம இல்லடா ஃபெராரி எஃப்ஐஏ வந்து இதுக்கு பிடிச்சு வச்சிருக்காங்கடா. இப்ப எதுவுமே இன்டர்வியூல பேசக்கூடாது. அந்த மாதிரி சின்ன பையில போய் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த என்ன மாதிரி. சொல்றேன், ஃபெராரி உள்ள வந்துட்டாங்க. ம். அடுத்து வந்து வருதான்னு பார்ப்போம். இன்னும் வந்து இன்னும் நிறைய இருக்கு. இப்பதான் 5வது ரவுண்டு. அடுத்து மியாமி. ஆமா. அதுக்கு அடுத்து நீங்க ஆவலுன்னு எதிர்பார்த்துக்கிற மொனாக்கோ. மொனாக்கோ அடுத்து வருது. ஆமா. மொனாக்கோ வந்தாலே அனல் பறக்கும். உனக்கு வந்து ஐயோ ஆமா. அனல் பறக்கும். எல்லா பேரும் கொண்டு போய் கொடுத்துட்டு ம். இருப்பாங்க. பார்க்கலாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல ம். பார்க்கலாம். ஓகே கைஸ். இல்லடா பாய். இந்த டா. ஓகே பை டியூட்ஸ்.